இன்னைக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு தன்னோட வைராக்கியத்தோட போராடிட்டு இருக்க ஒரு ஹீரோயினி இப்போ அவங்க சோஷியல் மீடியால பயங்கரமா கிளாமரான போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் அவர், எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். ஷாய் தன்ஷிகா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். 2006ஆம் வருஷம் மனதோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கரெக்டான படம் எதுவுமே கிடைக்காம திணறிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு இடம் பிடிக்காம தவிச்சிட்டு நிக்கிற ஒரு பர்சன் தான். அதுக்கப்புறம் பேரம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெயம் ரவி படத்துல இவங்க ஆக்ட் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படியே அவங்களோட ஆக்டிங் லெவல் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க நடிச்ச படங்கள் எதுவுமே பெரிய ஹிட் அடிக்கல அப்படின்னாலும் இவங்களோட ஆக்டிங் லெவல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருக்கு மகளா கூட இவங்க நடிச்சிருந்தாங்க. இப்படின்னு அவங்களோட பேரும் புகழும் ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கான இடம் பதிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் கிடைக்காம இன்னைக்கும் திணறிட்டு இருந்த இவங்க திடீர்னு பார்த்தா சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா ரொம்பவே கிளாமரான போட்டோ ஷூட் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய வரவேற்பே பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் இருக்கேன், எனக்கும் கதை சொல்லுங்க, நானும் ஆக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதோட ட்ரைலர் கூட ரிலீஸ் ஆனிச்சு. அதுல பார்க்கும்பொழுது வேற லெவலா கிளாமரா ஹாட்டா இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அதுல கிளாமரா இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து ஷர்ட் மட்டுமே போட்டுட்டு பாட்டம் வியர் எதுவுமே போடாம அவங்க ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் அந்த ட்ரையல்ல காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டும் இருக்காங்க. ஏன் இது மாதிரி கிளாமரா நடிக்கிறீங்க, நீங்க ஒரு படத்துக்கு சூப்பர் ஸ்டார் மகளா கூட நடிச்சீங்க, சோ வேற லெவலா இருந்துச்சு, அதை தொடர்ந்து நீங்க மேல ஏறி போயிருந்திருக்கலாமே, இப்படி எல்லாம் நடிச்சுதான் ஆகணுமா, இப்படி கிளாமரா காமிச்சுதான் ஆகணுமாங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுக்குமே சாய் தன்ஷிகா அவர்கள் ஒரு விஷயத்த கூட ஷேர் பண்ணவே இல்ல. சோ அபிஷியலா அவங்க சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா சாய் தன்ஷிகா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஆக்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.